Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி ஆட்டுக்கல் நான் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ், நீங்கள் ஓரளவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட்டுக்கல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி சைஸ் எப்படி இருக்குது, பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பபிள் ரேப் போட்டு கொடுத்துட்டாங்க. அது உள்ளே வந்து நல்லா அந்த தர்மாக்கோல் பாக்ஸில் உள்ளே அழகாக பேக் பண்ணி வந்திருக்கு. ஸோ வந்து பேக்கேஜிங் ப்ராப்ளமே இல்லை, நல்லா வந்து எங்கேயுமே டேமேஜ் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸ் சேர்ந்து அதுக்குள்ளே வந்து ப்ராடக்ட் வச்சு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே பாருங்கள். ஸோ அந்த கல் மேலேயும் வந்து பபிள் ரேப் கொடுத்து ரொம்ப சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பாட்டம். பாருங்கள், ரொம்ப காம்பேக்டான சைஸாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆட்டுக்கல்ல வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்கல்லில் வந்து அரைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப காம்பேக்டாக, பார்க்கறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து மேலே அந்த உரல், இது அதுக்கு க்ரிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டுருக்கு. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அதில் அரைக்கணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லிட்டர் பாத்திரம் எவ்வளோ இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்குது. ஸோ சைஸும் சரி, வெயிட்டும் சரி, ரொம்ப ஒன்றும் அதிகமாகவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இது ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது வந்து பழக்கப்படுத்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியெலாம் போட்டு பழக்கப்படுத்தணும். இந்த கல் பாருங்கள், உள்ளே வந்து ஃபுல்லாக கட்டிங் கொடுத்துருக்குங்க, நிறைய மண் இருக்குது. அதை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நல்லா தண்ணி போட்டு ஸ்க்ரப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரிசி போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் தட்டி எடுத்துடலாம். அரிசியை வந்து தட்டி எடுக்கிறப்போ அதில் உருளில் இருக்கிற மண்ணெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து அந்த நம்ம அரிசியில் விட்ட தண்ணியோட கலரே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ மண் இருக்குது. இப்போ இதை கொட்டிட்டு திருப்பி நம்ம வாஷ் பண்ணி நம்ம இதில் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ அந்த உரலை வந்து நல்லா ஸ்மெல், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து குட்டி உரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ் தான். ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட் நம்ம இந்த கல்லை பழக்கப்படுத்துறதுக்காக நம்ம இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறோம். இது நான் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது கல் வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே வந்து பழக்கப்படுத்தணும். அதில் இருக்கிற மண், தூசி எல்லாமே வந்து இந்த இஞ்சி பூண்டு நம்ம நசுக்கிறப்ப அதோடு சேர்த்து வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக அதில் கலர் மாறும், கருப்பாக தான் வரும். ஸோ வந்து இதை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடுச்சு. ஃபுல்லாக வந்து அந்த உரலை தேய்ச்சி நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். முடிச்சிட்டோம். இதில் எவ்வளோ மண் அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் பிழிஞ்சு காட்டுறேன். இந்த தண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த நம்ம ரெகுலராக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
உங்களுக்கும் இந்த ஆட்டுக்கல் வாங்கணும் அப்படின்னா www.trendyfoods.com வெப்சைட் போய் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய சைஸஸில் இருக்கும். இது வந்து குட்டி சைஸ், இதோட பெரிய சைஸும் கிடைக்கும், இதோட நிறைய வெயிட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், பாய்.